வணக்கம். நான் கமலக்கண்ணன். திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்திலேருந்து பேசுகிறேன். அதனுடைய தலைவராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அது போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவங்க இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கிறாங்கிறதையும் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம் வந்தோடனே அப்போ அந்த கட்சிக்காரரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு, இந்த கட்சிக்காரரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆக எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் பொதுமக்கள் பணம் வாங்குறது இது தமிழ்நாட்டுக்கு இல்லை, உலகத்துக்கே தெரியும். நம்ம காய்கறி வியாபாரியா நாங்கள் சொல்கிறோம், காய்கறியை மட்டும்தான் விற்போம், ஓட்டை விற்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாதாரணமாக 500, 1000 ஒரு ஓட்டுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம சட்டமன்ற அந்த உறுப்பினரை கேள்வி கேட்க முடியும்? கை நீட்டி வாங்கிடும், ஓட்டு போட்டுறோம். எப்படி நம்ம அவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியும்? ஒரு குறைகளுக்காக தான் நம்ம மக்களோட பிரதிநிதியா அந்த தொகுதியில் நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புகிறோம். நம்மளோட குறைகளை அவர்கிட்ட சொன்னால் அவர் அங்கே சொல்லி நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நம்ம அவர்கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம எப்படி போய் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? இது பொதுமக்கள் நீங்கள் தான் உணரணும். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு மேடையில் சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அது எவ்வளோ கொடுத்துட போகிறாங்க? உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க பிள்ளைங்களை கல்யாண காட்சிலாம் பண்ணோம். 500, 1000 எந்த மூலைக்கு? அது அடுத்த நிமிஷமே அது எங்கே போகுங்கிறது தெரியும். டாஸ்மார்க் போயிடும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு பொதுமக்களாகிய நாம தான் முடிவு பண்ணணும். அதே நேரத்தில் நமது உரிமையை, வாக்குரிமையை கண்டிஷனாக நிறைவேற்றணும். அதுக்கு உண்டான நேரத்துக்கு போயிட்டு நம்மளுடைய ஓட்டுப்பதிவு இருக்கான்னு இப்பயே செக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு இந்த வார்டில் ஓட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம ஓட்டையும் கண்டிப்பா போடணும். வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்க வாங்குறது இல்லை. நாங்க திருப்பியும் சொல்றோம், காய்கறி வியாபாரி காய்கறியை மட்டும்தான் விற்போம், ஓட்டை விற்க மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாபாரியும் இந்த நோக்கத்திலே இருக்கணும். பொதுமக்கள்கிட்டையும் சொல்லுங்க, பொதுமக்கள்கிட்ட பணம் வாங்க வேண்டாம், பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இந்த பாடுபடுது. அந்த பாடுல நம்ம பாதிக்கப்படுறது நம்மளோட வியாபாரியும் பொதுமக்களும் தான் பாதிக்க போறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக வரப்போற எலெக்ஷனை நம்ம நம்ம கடமையை ஆற்றுவோம். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம். கடமையை ஆற்றுவோம். நன்றி, வணக்கம்.